ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த 3வது வாரம் ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சமயத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகினாலே பயபக்தியாய் நாம் கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாளிலே கர்த்தரை நம்ம பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு பழைய பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை நம்ம துதிப்போம். பிரைஸ் தி லார்ட். நாம் இருக்கிற இடத்துல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவேன். பிசாசு சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லுவேன். உலகமும் மாமிசமும் அழகிட்டாலும் வழங்கிடாமல் முன்னேறுவேன். உலகமும் மாமிசமும் அழகிட்டாலும் வழங்கிடாமல் முன்னேறுவேன். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, எந்த நாளிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை நாம் ஒரு மனதாய் துதிப்போம். கர்த்தரை நாம் ஒரு மனதாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் நல்லவர், அவருடைய நாமம் உயர்ந்தது, அவருடைய நாமம் மேலானது.
அவர் நமக்காக பாடுபட்டு நமக்காக மரித்து நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் நல்லவர். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ரோமன் 4:25 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியா எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எழுந்தது நம்மை நீதிமான்கள் ஆக்கும்படியா. மறவாமல் நினைத்தவர் நம்மை பாதுகாப்பார். இக்கட்டான நேரத்தில் இந்த பாடலை நம்ம சேர்ந்து வாய்களை திறந்து சொல்லுவோம். என்னை மறவாமல் நீர் காத்தீர் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. Greetings to you all in the name of our Lord Savior Jesus Christ. I believe and I pray that each one of you, as you seated in different part of your houses and as you're listening to the word of God, this would be a greater blessing for you today. Today we will see the book of Daniel chapter 6, where Daniel was in a situation where he couldn't pray. There was a law passed in his time where they were not allowed to pray, but every petition and request to be placed in front of the king. So during this time, Daniel did not look into the situation that he was undergoing, but instead he trusted the Lord, the Savior of his life. And during that time, he did not fail in his prayers. He prayed kneeling down 3 times in a day. He did not forget his regular prayer timings. He did not forget God. He himself was pleasing God in every work that he did. He did not want to think or worry about the situation that he underwent, the surrounding which was really disturbing in his life, but he completely trusted in God. Today, we are in a situation where the coronavirus is disturbing us. But in midst of this situation, many of the church members are praying, meditating upon the word of God,
praising and worshiping God. I agree that most of the churches, in fact, all the churches are closed, but every houses in different part of the world are turned to be a live church today. This is definitely a blessing because we as a family are united to praise and worship God. In unity there is strength, and as a family, as we praise and worship God, definitely the blessing will rest upon each and every family and their houses. I believe that the word that we have meditated, that we saw today, will definitely encourage us to pray, to worship without failure like Daniel, and this will be a greater blessing. So amidst of all these situations today, I would like to say that pray like Daniel, pray like Elijah, so that it would be a definite blessing in our life. Amen. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே நாம் தேவ செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கின்றோம். கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர் நம்மை விடுதலை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் தேவ செய்திக்கு ஆரம்பமாக 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே அவர் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எலியா என்ற தேவ பக்தன் ஒரு தீர்க்கதரிசி. 17ஆம் அதிகாரத்திலே எலியாவை குறித்து ஆரம்பிக்கிறது. இந்த எலியா வம்ச வரலாறு இல்லாதவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எலியாவுடைய தகப்பனாரும் பெயரும் இல்லை, தாயார் பெயரும் இல்லை. எலியா எந்த கோத்திரம் என்று கூட நாம் பார்க்க முடியவில்லை. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் ஒரு தீர்க்கதரிசி என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கின்றோம். இந்த எலியா இப்பொழுது ஒரு கெபிக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார். தேவ பர்வதமாகிய அந்த மலைக்கு சென்று அந்த மலையில் இருக்கிற ஒரு குகையிலே அவர் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறார். காரணம், ஆகாபினுடைய மனைவி எசபேல் அந்த தோப்பு தீர்க்கதரிசிகளுக்கும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் செய்தது போல உனக்கும் நாளை இதே நேரத்தில் செய்யப்படும் என்று சொன்ன பொழுது எலியா தன் வேலைக்காரனோடு கூட பெயர்சபா மட்டும் போய் அங்கே வேலைக்காரனை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர் வனாந்திர வழியாய் புறப்பட்டு போகின்றார். அங்கே சூரை செடியின் கீழ் அமர்ந்து, ஆண்டவரே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், என்னுடைய பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகின்றார். விண்ணப்பம் பண்ணி படுத்து உறங்கும் பொழுது தேவதூதன் இறங்கி வந்து அவனுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவனை தட்டி எழுப்புகின்றார். அவன் புசித்து குடித்து மறுபடியும் அங்கே படுத்துக் கொள்வதை பார்க்கிறோம். 2வது முறை தேவதூதன் இறங்கி வந்து எலியாவை எழுப்பி, நீ புசித்து குடித்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லி அவனை எழுப்பின பொழுது அவன் அதே போல புசித்து தண்ணீரை குடித்து அங்கிருந்து இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதத்துக்கு வருகிறதை பார்க்கின்றோம். இந்த தேவ பர்வதம், இதற்கு முன்னே மோசே என்ற தேவ மனுஷன் தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் கர்த்தர் மோசேயோடு கூட பேசினார். ஆடுகளை, தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை உண்மையாய் மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை கர்த்தர் அழைத்து 5 லட்சம் மக்களுக்கு
தலைவனாக மாற்றினார். கவனிங்க, நமக்கு கொடுக்கப்படுகிறதான வேலையிலே, ஒரு வேலை ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், அல்லது வீட்டிலே, அல்லது சபையில் இருக்கலாம். எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாய் இருந்தால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்கிறது, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்திலே நீ அதிகாரியாய் இரு என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையினாலே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்த மோசே 5000 பேர்களுக்கு தலைவனாய் மாற்றப்பட்டது உண்மையானால், நாமும் கூட தேவ சமூகத்திலே உண்மையாய் இருக்க வேண்டும். கவனிங்க, அந்த தேவ சமூகம் என்றால் தேவனுடைய சபை. சபைக்கு வரும் பொழுது நாம் சபையிலே உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிலே உண்மையா இருக்க வேண்டும். நம்முடைய ஆபீஸ் அங்கே உண்மையா இருக்க வேண்டும். எங்கு போனாலும் நாம் உண்மையா இருந்தால் தேவன் நிச்சயமாய் மோசேயை உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்துவார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மோசே போன இடம் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு தேவனுடைய பர்வதம். இப்பொழுது எலியா போன இடமும் தேவனுடைய பர்வதம். இன்றைக்கு நாமும் கூட அடிக்கடி கூடுகிற இடம் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயத்திலே வந்த மோசே உயர்த்தப்பட்டார். எலியா பயந்து இரவும் பகலும் 40 நாள் நடந்து தேவ பர்வதத்துக்கு வந்து விட்டார். குகையில இருக்கிற எலியாவை கர்த்தர் கூப்பிட்டு, எலியாவே, உனக்கு இங்க என்ன வேலை, உனக்கு என்ன காரியம் என்று கேட்டார். வேதம் சொல்லுகிறது, எலியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன், வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன். ஆண்டவரிடத்தில் சொல்றான். இன்றைக்கு நம்முடைய பக்தி, நம்முடைய ஜெபம், நம்முடைய வேத வாசிப்பு நமக்கு நன்றாய் தெரியுங்க. எலியாவை போல நாம் சொல்ல முடியுமா? வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன். அன்புக்குரியவர்களே, எலியா முன்னே நாம் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரத்திலிருந்து எலியாவை குறித்து வேதம் சொல்லுங்க. இந்த எலியா என்ற வார்த்தைக்கு யெகோவாவே என் தேவன் என்ற அர்த்தம். யெகோவாவே என் தேவன். அது மாத்திரமல்ல, எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வம்ச வரலாறு இல்லாதவன். அவனுடைய தகப்பனாருடைய பெயர் இல்லை, தாயாருடைய பெயரும் இல்லை. எப்படி வந்தான், எங்கிருந்து வந்தான் என்று காணவில்லை. ஆனால் எலியாவை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை தேவன் பயன்படுத்தினார். தீர்க்கதரிசியை காகங்கள் மூலம் போஷித்தார். ஒரு விதவையின் மூலமாய் போஷிக்கப்பட்டார் எலியா. பஞ்ச காலம் தீர்கிற வரைக்கும் உன்னுடைய பானையிலே மா குறைவதில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதில்லை. முதலிலே சுடுகிற அப்பம் ஒரு அடையை எனக்கு கொண்டு வா என்று சொல்லி அந்த விதவைக்கு சொன்ன பொழுது, அந்த விதவை எலியாவின் வார்த்தையின்படியே முதலிலே சுட்ட ஒரு அடையை கொண்டு வந்து எலியாவிடத்திலே கொடுத்தார்கள். எலியா சொன்ன வார்த்தையின்படியே அந்த பஞ்ச காலம் தீர்கிற வரைக்கும் அந்த பானையிலே மா குறைந்து போகவில்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, எலியா என்ற பக்தன் சொன்னது போலவே நடந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நாம் சொல்லுகிற காரியங்கள் நடக்க வேண்டும். எதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நம்பிக்கை நமக்கு தேவை. எலியா சொன்ன வார்த்தைகள் அப்படியே நடந்தன. எலியா அவருடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார். அவருடைய வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்தார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் நாம் சொல்லுகிற காரியங்கள் நடக்கணும். நாம் ஜெபிக்கிற காரியங்கள் அப்படியே கர்த்தர் உதவி செய்யணும். ஜெபிக்கிற மக்களை தேவன் நேசிக்கிறார். ஆகையினாலே நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்கிறார். நாம் ஜெபிக்கிற மக்களாக இருக்கணும், விசுவாசிக்கணும். கர்த்தரால் எல்லாம் கூடும். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது எலியாவின் வார்த்தைகளை கர்த்தர் அப்படியே அங்கீகரித்தார் என்று வாசிக்கின்றோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வார்த்தைகளையும் தேவன் அங்கீகரிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியே வேத புஸ்தகத்திலே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயில் திறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். கவனிங்க, இங்கே அந்த ஸ்ரீ, விதவை ஸ்ரீ எலியாவை பார்த்து இப்படி சொல்கிறார்கள், நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறப்பதெல்லாம் உண்மை என்றும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பார்க்கிற மக்கள் சொல்லணும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய மனுஷன். நம்ம பார்த்து ஜனங்க எப்படி சொல்றாங்க, எப்படி நினைக்கிறாங்க? ஐயோ, சண்டைக்காரன்னு சொல்றாங்களா, கோபக்காரன்னு சொல்றாங்களா, பிடிவாதம் உள்ளவர்கள் சொல்றாங்களா? எலியாவை பார்த்து இவர் தேவனுடைய மனுஷன். இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பார்க்கிற மக்கள் சொல்லணும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் தேவனுடைய ஊழியர் என்று நல்ல சாட்சி நமக்குள் தேவைங்க. எலியாவுக்கு பாருங்க, யாரும் சொல்லல, அந்த விதவை ஸ்ரீ சொல்றாங்க, நீ தேவனுடைய மனுஷன் என்றும். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தைகள் எல்லாம் உண்மை உள்ளவைகள். நன்றாய் நம்மை ஆராய்ந்து பாருங்க, நாம் எப்பொழுதும் உண்மையை பேசுறோமா? உண்மையை பேசுறோமா? ஆண்டவர் உண்மை உள்ளவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். சங்கீதம் 145:18 வசனம் சொல்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் சமீபமாய் வருகிறார், உனக்கு அருகிலே வருகிறார், உன் பக்கத்தில் வருகிறார். ஆகையால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உண்மை. மோசே உண்மையுள்ளவனாய் இருந்த பொழுது 5 லட்சம் மக்களுக்கு தலைவனாய் மாறி போனார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு ரொம்ப பிரியமான காரியம். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது உண்மையாய் இருக்கணும். எலியா உண்மையாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான், தீர்க்கதரிசியாய் இருந்தான், தேவ மனுஷனாய் வாழ்ந்தான். வேதத்தில் வாசிக்கிறோம், இப்படி வாழ்ந்த எலியாவுக்கு எசபேல் சொன்ன வார்த்தை நிமித்தம் பயந்து சூறைச்செடியின் கீழே படுத்தான்.
பிறகு தேவ பர்வதமாகிய அந்த கெபியில இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அவனோடு பேசினான். எலியாவே, உனக்கு என்ன காரியம்? அவன் சொல்றான், வெகு பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களோ உம்மை விட்டு விட்டார்கள். இஸ்ரவேல் மக்கள் உம்மை விட்டது மாத்திரமல்ல, அவர்கள் உம்முடைய ஜனமாகிய உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை மீறிவிட்டார்கள், உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், எல்லா பலிபீடங்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எலியாவே, போதும், நீ குகையை விட்டு வெளியே வா என்று சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை குகையை போல இருட்டறையில் இருக்கிறீர்களா? கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறீர்களா? பாடுகள் மத்தியில் இருக்கிறீர்களா? வியாதியோடு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றாரு, வெளியே வாங்க, உங்க பிரச்சனை இருக்கட்டும், வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் எலியாவை வெளியே கூப்பிட்டார். வேதம் சொல்லுதுங்க, அவன் வெளியே வந்து நின்ற பொழுது கர்த்தர் கடந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக கவனிங்க, பர்வதங்களை பிளக்கிறது பெரும் காற்று சத்தம் உண்டாயிற்று, பெரும் காற்றில் சத்தம் உண்டாயிற்று. இதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெரும் காற்றில் சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தத்திலே ஆண்டவரை பார்க்கவில்லை. இரண்டாவதாக பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. கவனிங்க, அந்த பெரும் காற்றின் சத்தம் அப்போஸ்தலர் 2:2 படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். அதற்கு பிறகு இங்கே வாசிக்கிறோம், பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி அற்புதங்கள், அடையாளங்களை குறிக்கிறது. அந்த அற்புதங்கள், அடையாளங்களுக்கு மத்தியிலும் அவன் தேவனை காணவில்லை. மூன்றாவதாக 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அந்த அக்கினியிலும் அந்த அக்கினிக்கு பிறகு வேதம் சொல்லுங்க, ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. எனக்கு பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய ஜனங்கள் மேல் ஊற்றினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், அக்கினி மயமான நாவுகள் பிரிந்து அவர்கள் மீது அமர்ந்தது. அதற்கு பிறகு அவர்கள் வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள், பயம் நீங்கினது, இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியே எலியா, கவனிங்க, எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை சொன்ன எலியா, அற்புதங்களை செய்த எலியா, இப்பொழுது குகையில் இருக்கிற எலியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், எழும்பி வா. அவன் குகையின் வாசலில் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், இது வரைக்கும் இருந்ததை பற்றி கர்த்தர் சொல்லலைங்க. அவன் பயந்து வந்த காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லல. இப்ப கர்த்தர் இதுவரைக்கும் எலியாவுடைய வாழ்க்கையிலே நடைபெறாத புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பித்தார். வேதத்தில் வாசிக்கின்றோம், கர்த்தர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ செய்ய வேண்டிய, அதாவது உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சில காரியங்களை நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? நீ வேத வசனத்திலே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் சொல்லுகின்றார், நீ
சீரியாவின் மேலே ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். இதுவரைக்கும் எலியா இப்படிப்பட்ட ராஜ அபிஷேகம் பண்ணல. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டுமா? சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அதே போல இஸ்ரவேலின் மேலே யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. மூன்றாவதாக உன்னுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். கவனிங்க, பயந்து குகையில இருக்கிற தேவ பர்வதத்துக்கு வந்த எலியாவோடு கர்த்தர் பேசினார். அதே போல இன்றைக்கு சபைக்கு வந்திருக்க உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பற்பல பிரச்சனையின் மத்தியில் வந்திருப்பாய், அதை பற்றி கவலைப்படாத. கர்த்தர் உன்னை புதிய அபிஷேகத்தால் நிரப்பப் போகிறார். கர்த்தர் உன்னை புதிய நன்மையினால் நிரப்பப் போகிறார், புதிய ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறார். இன்று நீ புதிய கிருபைகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, புதிய நன்மைகளோடு புறப்பட்டு போக போகிறாய். எலியாவை அப்படி ஆசீர்வதித்தார், ராஜ அபிஷேகத்தை கொடுத்தார். தீர்க்கதரிசன அபிஷேகத்தினாலே அவனுடைய ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணும்படியாய் கர்த்தர் சொன்னார். அதே போல இந்த எலியா பழையவைகள் எல்லாம் மறந்துட்டான், எசபேலை குறித்து மறந்துட்டான். வேதம் சொல்லுதுங்க, எசபேலை குறித்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எசபேலை குறித்து கர்த்தர், நாய்கள் எசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும் என்று சொன்னார். எந்த எசபேலுக்காய் பயந்து வந்தாயோ அந்த எசபேலை நாய்கள் தின்னும் என்று சொன்னார். ஆகையால் எந்த பிரச்சனையும் குறித்து பயந்து இருக்காதீங்க. உங்கள் பயத்தை நீக்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். எலியாவின் பயத்தை நீக்கி ராஜ அபிஷேகத்தை கொடுத்தார். இதுவரையிலும் இல்லாத புதிய அபிஷேகத்தால் அவனை நிரப்பினது உண்மையானார். இன்று உன் பிரச்சனைகளை கர்த்தர் தானாக மாறி போயிடுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க பிரச்சனைகள் மறையும், வியாதி மறையும், கஷ்டங்கள் மறையும், புதிய ஆசீர்வாதங்கள் வரும், புதிய நன்மைகள் வரும், புதிய கிருபைகள் வரும். உன்னை கர்த்தர் வித்தியாசமான அபிஷேகத்தால் நிரப்புவார், நன்மையால் நிரப்புவார். எலியாவை நிரப்பினார், ராஜ அபிஷேகத்தை பெருக்கும்படியாக தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால் நிரப்பினார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே உன்னை குறித்து நீ கவலைப்படாத. ஒன்று மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். என்ன தெரியுங்களா? எலியா உண்மை உள்ளவனாயிருந்தான், தேவ மனுஷனாயிருந்தான், பக்தி வைராக்கியமாயிருந்தான். நம்ம வாழ்க்கையில அது தேவை. நம்ம எல்லா கண்களை மூடுவோம், தேவ கரத்திலே நம்மை ஒப்புக்கொடு. முதலாவதாக எலியா பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்தான், உண்மை உள்ளவனாயிருந்தான். அவனை பார்த்து என்ன சொன்னார்கள்? தேவ மனுஷன் என்று சொல்லி. இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்றாங்க? நாம் தேவ மனுஷனாய் மனுஷியாய் வாழ வேண்டும், உண்மையாய் வாழ வேண்டும், பக்தி வைராக்கியமாய் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தா கர்த்தர் உன்னை புதிய அபிஷேகத்தால் நிரப்புவார், புதிய வல்லமையால் நிரப்புவார், புதிய கிருபைகளால் நிரப்புவார். நம்மை ஒப்பு கொடுப்பவா? நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறப்பா, நான் நெருக்கத்தின் மத்தியில வந்திருக்கிறேன். எலியாவை போல வந்திருக்கலாம், பயத்தின் மத்தியில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில் ஆண்டவரே, சபைக்கு வந்து ஆங்காங்கே இருந்தும் இந்த சத்தத்தை கேட்கிற மக்களோடு நீங்க பேசணும். நீ பேசின வார்த்தைகளுக்காய் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். எலியாவினுடைய பயத்தை நீக்கி, எலியா தேவஸ் ஆண்டவரே பர்வதத்துக்கு வந்த பொழுது
அவனோடு பேசினீர். அப்படியே தேவ சபைக்கு வந்திருக்கிற உடைய மக்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எலியாவை புதிய அபிஷேகத்தால், புதிய ஆசீர்வாதத்தினாலே, புதிய வரத்தினாலே நிரப்பினது போல இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையுமாக நிரப்புங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாள் வெற்றியின் நாளாய் மாறட்டும். கர்த்தர் எலியாவின் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்தவர், எங்க வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவருமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய சமயத்துக்கு வந்திருக்கிறோம். கண்களை மூடி நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை நாம் ஆமென் சொல்லுவோம். நம்பிக்கையோடு சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல ஆசீர்வாதங்களும் வந்திருக்கிற யாவரோடும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் இன்றும் என்றும் எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்தி நாம் கடந்து போவோம்.